வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம போகிற பார்த்து லாங் டேர்மில் கரெக்டான பார்த்தா இருக்காது. சம்டைம்ஸ் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த கிரிட்டிசிசமை நம்ம ஏற்றுக்கணும். அந்த கிரிட்டிசிசம் நம்ம நெகட்டிவு, நம்மளை பற்றி வேணுன்ட்டே தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப் தான் வீணாக போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கணும். எது கரெக்டான கிரிட்டிசிசம், எது கரெக்டான கிரிட்டிசிசம் இல்லை அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியணும். அப்படி ஏற்றுக்க முடியலன்னா நீங்கள் இருப்பீங்களாங்கிறதே சம்டைம்ஸ் நீங்கள் இரலவெண்ட் ஆகி உங்களோட லைஃபே முடிஞ்சு போயிடும். இதை நான் எஸ்பெஷலி இப்போ என்னால் சுற்றி என்னால் பார்க்க முடியுது. 50லேருந்து 60 வயசுக்குள்ளே 2012லேருந்து நான் பார்க்குறேன். இப்போ 2025 ஆகுது. இப்போ அவங்கெல்லாம் 50ஸில் இருந்தவங்கலாம் லேட் 60ஸில் இருக்காங்க. இந்த 12 வருஷத்தில் பயங்கரமாக படித்தவங்க டெல்லியில் எஃப்எம்எஸ் காலேஜ், ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஐஏஎம் கல்கட்டா, ஐஏஎம் அகமதாபாத், ஐஏஎம் பெங்களூர், இது மாதிரி பெரிய இடத்துல படித்தவங்கள்லாம் அவங்க இண்டஸ்ட்ரியே ரெலவெண்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்போ நாங்கள் ஆரம்பித்த போது நான் ஃபஸ்ட்டு டைப்ரைட்டர் விற்க ஆரம்பித்தேன். எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர். அது ஒரு பர்டிகுலர் வெளியில் தான் விற்கணும். அதுக்கு ஒரு செட்டு பேட்டர்ன் இருக்கும், ஒரு ரொம்ப ரிஜிடாக இருக்கும். இந்த பேட்டர்னில் தான் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என் லைஃப் டைமில் ஃபேக்ஸ் மிஷின் வந்தது. ஃபேக்ஸ் மிஷின்லேருந்து இமெயில் வந்தது. அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங்கே போயிடுச்சு. அப்போ தான் இமெயில் மார்க்கெட்டிங்னு ஒன்று வந்தது. இன்றைக்கி இமெயில் மார்க்கெட்டிங்கும் ரொம்ப பாப்புலர் கிடையாது, ஏன்னா எவனும் இமெயிலே படிக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்துருச்சு. இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறாங்க. மார்க்கெட்டிங்குங்கிறது அண்ட் சேல்ஸுங்கிறதே என் லைஃப் டைமில் 5-6 வாட்டி மாறிடுச்சு. இதில் நான் சொன்னவங்கள்லாம் ஐடியில் இருந்தவங்க, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்தவங்க, இது மாதிரி அலைட் ஃபீல்டில் இருந்தவங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அலைட் ஃபீல்டில் இருந்தவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி வரும்னா, ஒரு அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு இருப்பாங்க. க்ரியேட்டிவ் டீம் 2ஆக பிரிஞ்சிருக்கும். இந்த அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறவன் சில கார்ப்பரேட்ஸை மேப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த கார்ப்பரேட்ஸில் இருக்கிற வேரியஸ் டிவிஷன்ஸை சுற்றி அந்த மேனேஜர், மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்ட் மேனேஜரை சோப் போட்டு அந்த அக்கௌண்ட்டை வாங்கணும். சம்டைம்ஸ் அது ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் உலகம் ஃபுல்லாக ஒரே ஒரு ஆட் ஏஜென்சி தான் டீல் பண்ணும். ஸோ இங்கே மட்டும் உடைக்க முடியாது, நீங்கள் இன்டர்நேஷ்னலி உடைக்கணும். இது மாதிரி ஒரு ரிஜிட் சிஸ்டமில் இருந்தது. சடனாக 90s மிட்லேருந்து இந்த சிஸ்டம் உடைய ஆரம்பிச்சது. பை த டைம் 2012-14லேருந்து கம்ப்ளீட்டாக இது போயிடுச்சு. ஏன்னா யாரும் பேப்பரில் ஆடு போட்டு மேகசீனே செத்துருச்சு. என் டைமில் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, சண்டே, அவுட்லுக், இந்தியா டுடே, பிஸ்னஸ் இந்தியா, பிஸ்னஸ் வேர்ல்டு, பிஸ்னஸ் டுடே, இதெல்லாம் நான் பேப்பரில் மேகசீனாக படிச்சிருக்கிறது. எங்கள் வீட்டில் 6-7 மேகசீன் வரும். ஒரு நாளைக்கு ஒரு மேகசீன் வரும். இந்த மேகசீனில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது, பேப்பரில் கரெக்டாக எந்த ஸ்பேஸில் எந்த சென்டிமீட்டரில் போடுறது, என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறது, யாராவது மாடல் யூஸ் பண்ணுறதா, இது எல்லாமே இந்த ஆட் ஏஜென்சிக்கோட க்ரியேட்டிவ்ஸும் இந்த அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சேர்ந்து அந்த பட்ஜெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கேம்பெயினுக்கு உள்ள காசை வாங்கிப்பாங்க. இன்ஃபேக்ட் இது ஒரு இண்டஸ்ட்ரி வைஸ் ஆர்கனைஸ் ஆகி கான்ஸ் வரைக்கும் போய் அட்வர்டைஸ்டிங் ஃபிலிம்ஸுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினுக்கு கூட அவார்டு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்தா லிட்டில் கேர்ள், அப்புறம் சர்ஃபோர்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு, இதெல்லாம் அலெக் பதம்சி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆட்மேன் பண்ண ஸ்கீம். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டேவிட் ஆல்கவின்னு ஒருத்தர் இருக்கான். இது மாதிரி பல அட்வர்டைஸிங் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி ஓவர் நைட்டு காணாமல் போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ கூகுளில் ஆட்டோமேட்டிக்காக
அந்த கம்பெனியே வந்து மீடியா பையிங் பண்ணிடுவாங்க. நீங்கள் வேணுன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டை வெள்ளையாக ஹையர் பண்ணலாம். இல்லை ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு பையனை வச்சு எந்த இடத்துல ஆடை நீங்கள் ஸ்பேஸ் பண்ண போகிறீங்கன்னு வருது. கிரியேட்டிவை இன்னோஸாக கூட்டின்னு வந்துட்டாங்க. ஸோ இந்த பெரிய ஆட் ஏஜென்சிஸ்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி ட்ராவல் ஏஜென்ட்டுங்கிற கான்செப்டே போயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ஆன்லைனில் எது பெஸ்ட்டு ப்ரைஸுன்னு பார்த்து வாங்கிட்டு போயிடுவீங்க. அவனுக்கு எதாவது சர்வீசஸில் காசு கிடச்சா தான் உண்டு. அதே மாதிரி தான் இப்போ ஐடி கிரைண்ட் வருது. இது எல்லாருமே வந்து 50லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கேரியர் போயிடுச்சுன்னா அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி திரும்பி வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இது மாதிரி ஆக போகிறதுங்கிறது உங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அதை பல பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது பாரு இது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு. ஆனால் நம்ம அதை வந்து கோல் விட்டுருவோம். அந்த கோல் விட்டோன்னா அங்கேருந்து லைஃப்பை அதுக்கப்புறம் லைஃப் அன்ஃபேரு, அந்நியாயம், டெக்னாலஜி என்னத்து காலி பண்ணிடுச்சு, இது மாதிரிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் முற்றிலும் தப்பு. எனக்கு 2 விஷயம் உங்கள்கிட்ட இன்றைக்கி சொல்லணும்னு தோணித்து. ஒன்று, நான் வந்து சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பேன். கவாஸ்கரும் ஸ்ரீகாந்தும் ஓப்பன் பண்ணி பல மேட்ச் பார்த்துருக்குறேன். ஒரு வாட்டி இங்கிலாண்டோட நடக்கும்போது இந்தியா நடக்கிற சீரீஸில் ஸ்ரீகாந்துக்கு ட்ராப் செட் பண்ணுறாங்க, டீப் ஃபைன் லெக்கில் ஆள் வச்சு. கவாஸ்கர் நேராக போய் அங்கே பேட்டை வச்சு காட்டுறான், டீப் ஃபைன் லெக்கில் ஆள் வச்சுருக்கான் பார்த்துன்னு. அடுத்த பால்ல ஸ்ரீகாந்த் நேராக தூக்கி அவன் கையில் லட்டு மாதிரி கொடுத்துட்டு போனான். இதுதான் இப்போ நடக்கிறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங். இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறதுக்கு இன்னொன்று மீனிங்கும் சொல்லிடுறேன். இம்பீரியல் டுபாக்கோ கம்பெனியோட சப்சிட்ரி தான் ஐடிசி, இந்தியன் டுபாக்கோ கம்பெனி. ரொம்ப நாளைக்கு அது வெறும் சிகரெட் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. 1970s வரைக்கும் அது சிகரெட் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. லாபம் வரும், டிவிடெண்டாக போட்டு வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 1970s தான் மெட்ராஸில் ஹிந்து ஃபேமிலிட்டேன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி சோலா ஷேரட்டன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் போட்டாங்க, ஐடிசி ஹோட்டல்ஸ். அது ஒரு வாட்டியும் வெள்ளைக்காரனோட ஹெவியாக ஃபைட் பண்ணி தான் இதை பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் போனாங்க. ஃபைனான்சியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாங்க, அதை விற்றுட்டாங்க. சன்ட்ராப் ஆயில் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை விற்றுட்டாங்க. இதெல்லாம் வந்து பேட் அப்படின்னு ஒரு ஏஜென்சிக்கும் இந்த இந்தியன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தகராறு. யோகி தேவேஸ்வர்னு கடைசியாக ஒரு பெரிய மேனேஜர் இருந்தான். 20-30 வருஷத்துக்கு அவன் ஐடிசி ஹெட்டாக இருந்தான். அவன் தான் எல்ஐசி மற்ற கார்மெண்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பேட்டை ஒரு இடத்துல நிறுத்திட்டான். ஏன்னா கார்மெண்ட்டே வந்து எஃப்ஐஐ இன்ட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியன் டுபாக்கோ ஸ்டாக்ஸை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. ஃபாரின் சிகரெட்ஸை உள்ளே இம்போர்ட் பண்ணுறதும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதை மார்க்கெட் பண்ணுறதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களால இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்னா ஒரு விதமாக சினிமாவில் யூஸ் பண்ண முடியாது, ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கிண்டே போகிறாங்க. யோகி தேவேஸ்வருக்கு ரைட்டிங் ஆன் தி வால் பல பேர் சொன்னாலும் அவனுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அவன் என்ன பண்ணான்னா வரிசையாக பிஸ்னஸ் மேலே பிஸ்னஸில் இந்த வர காசில் டிவிடெண்ட் கொஞ்சமாக கொடுத்துட்டு மற்ற காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி ஐடிசியோட சிகரெட் பிஸ்னஸ்ங்கிறது ஹைலி ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் ரொம்ப சிறியது. மற்ற எல்லா பிஸ்னஸும் பெருசாகிடுச்சு. ஐடிசி இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி ஆகிடுச்சு. மார்க்கெட் ஷேரை பிடிச்ச ஐடிசி இன்னும் ப்ராஃபிட் பர்சன்டேஜில் இந்த எம்என்சி கம்பெனி மாரி ஆள், அதுவும் கூடிய சீக்கிரம் ஆகிடுவாங்க. எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஃபுட்டில். இப்போ நீங்கள் போய் ஜொமேட்டோலேயோ ஸ்விக்கிலேயோ ஐடிசி சாப்பாடை ஆர்டர் பண்ண முடியும். ஐடிசி சோப் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஐடிசி அகர்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஐசிசி வெத்துப்பட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐடிசி வந்து பேக்கேஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேப்பர் தனியாக விற்கிறாங்க. இது அண்ட் இப்போ வந்து ஆயத்த பில்லா ஒரு பேப்பரை விற்றும்போது அந்த பேப்பர் பிஸ்னஸை பல்ப் பிஸ்னஸை வாங்கிட்டாங்க. அங்கேயும் அது ஒரு டிக்ளைனிங் பிஸ்னஸ். பேப்பருங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ணாத பிஸ்னஸில் ஒரு டாமினன்ட் பேஸாக வந்துட்டோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு 100 மைல் டிஸ்டன்ஸில் தெரியும் நீங்கள் பார்க்க ரெடியாக இருந்தீங்கன்னா. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரைச்ச வருமுன் காப்பை தடுக்கிறதுக்கு யோகி தேவேஸ்வர் பல விஷயங்களை செஞ்சாங்க. ஒரு நாளைக்கு சிகரெட்டு கம்ப்ளீட்டாக பேன் ஆகிடும். இன்னும் டைட் பண்ணுவாங்கன்னு தெரியும்.
அதனால் கம்பெனி சர்வைவ் ஆகணுன்னு ஐடிசியில் மற்ற பல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு லெசன். இதுலேன்னு கற்றுக்கிட்டு உங்கள் இண்டஸ்ட்ரியில் க்ரைசிஸ் வரப்போகுதுன்னா நீங்கள் பிவட் பண்ணலைன்னா உங்களுக்காக யாரும் பிவட் பண்ண மாட்டாங்க. பிவட்னா டைரக்ஷனை மாற்றுறது. உங்கள் இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி ப்ராப்ளம் நிச்சயமாக வரும். கைண்ட்லி டைரக்ஷன் மாற்றிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.